ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் டேனையும் ஹீரோனையும் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்க. டேன் வந்து சொல்லிகிட்ருக்கா, ஆமாம் எப்போ நீங்கள் மேரேஜ் எல்லாம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு. அது அவன் தான் மூவ் பண்ணணும், நான்லாம் எதுவுமே இதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. அப்போ ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டுருக்கா. அதனால் டேன் அங்கேருந்து போயிடுறா. நான் வந்து இன்றைக்கி மூவி டிக்கெட்லாம் புக் பண்ணியிருக்கேன், நீ என் கூட வரியா அப்படின்னு. ஓகே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிகிட்ருக்கா. ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த மாலுக்கு வந்திருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து சொல்லிகிட்ருக்கா, எனக்கு கொஞ்சம் குளிருது அப்படின்னு. ஸோ சார் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு தானே அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருப்பாங்க, ஆனால் அதை பண்ண கிடையாது. உனக்கு குளிருதா, எதுக்கு இந்த மாதிரி லைட்டான ட்ரெஸ் எல்லாம் போட்டு வெளியே வந்துட்டுருக்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி அரகெண்டாக சொல்லிகிட்ருக்கான். டேய் ஏன்டா ஏன்டா இந்த மாதிரி பேசிகிட்ருக்க, நார்மலாக பேசுவேண்டா, சரி வா உனக்கு போய் நான் வேறு ஏதாவது வாங்கி தரேன் ட்ரெஸ்ஸு அப்படின்னு. இல்லை எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ நான் இந்தா என்னோடய கோட்டை வச்சுக்க அப்படின்ட்டு இவன் கழட்டி அப்படியே போற்றி விட்டுட்ருக்கான். அவளுக்கு வெறும் சிரிப்பாக தான் வந்துட்டுருக்கு. இதுக்கப்புறமா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மூவி உட்காந்து பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து சொல்லிகிட்ருக்கா, நெக்ஸ்ட்டு வீக் வந்து நீ ஃப்ரீயாக இருப்பியா ஏன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் போய் மேரேஜ் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிக்கிறலான்னா கேட்கல, எங்கே அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கு. ஹே டீஸ் பண்ணாத, உனக்கு கேட்க தானே செய்யுது அப்படின்ற மாதிரிலாம் ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. நியூ இயர் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது போல். ஸோ அதனால் அந்த ப்ரிப்பரேஷன் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம வைட்டி வந்து புலம்பிகிட்டே இருக்கா, இந்த டேரக்டர் வந்ததே எனக்கு பிடிக்கவே இல்லை, ஹீரோ தான் வந்திருக்கணும், அவனுக்கு தான் எல்லா தகுதியுமே இருக்குது அப்படின்னு. இந்த ஜெங்கோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது, ஏனே தெரியல. அந்த நேரம் நம்ம ஹீரோயின் உள்ளே வந்துட்டுருக்காங்களா, நீங்கள் நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டீங்களா, அந்த டேரக்டர் வந்துட்டு டேரக்டராக திரும்பவும் வந்துட்டார், ஸோ எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆமாம் கேள்விப்பட்டோம், அவரும் நம்ம சீனியர் தானே, வந்துட்டு போகட்டும் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ நார்மலாக சொல்கிறான். ஆனால் ஜெங்கு பார்த்தீங்கன்னா மந்திரிச்சு விட்டு ஆடு மாதிரியே உட்காந்துட்ருக்கான், என்னாச்சுன்னே தெரில. இதுக்கப்புறம் அந்த நியூ இயர் ஈவெண்ட் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ அந்த சீஃப் இருக்கார்ல, அவர் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கூப்பிட்டுட்ருக்காங்க ஸ்பீச் எல்லாம் கொடுக்கறதுக்கு. அவனும் வந்து பயங்கரமாக ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்ருக்கான். எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இந்த வருஷம் 2 பொண்ணுங்க வந்து ஜாயின் பண்ணாங்க, அதனால தான் எங்கள் டிபார்ட்மெண்ட்டே ரொம்ப ஹை லெவலில் போயிடுச்சு அப்படி இப்படின்னு ஹீரோயினையும் ஒயிட்டியவும் பாராட்டி தள்ளிட்டு இருக்கான். அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறேன், அதுவும் ஹீரோயின் கூட அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா நடுங்குறா, என்ன சொல்லிகிட்டு இருக்கேன், நான் எதுக்குமே ப்ரிப்பேர் பண்ணல, என்னை விடு அப்படின்னு. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். உங்களுக்கு இவள் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட் அப்படின்னு மட்டும்தானே தெரியும், இவளுக்கு இன்னொரு ஐடென்டிட்டியும் இருக்குது அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா புலம்புறாடி, என்னடா பண்ணிகிட்ருக்க, எதுவும் சொல்லாத அப்படின்னு. இவ தான் என்னோட ஒய்ஃபாக வரப்போகிறா அப்படின்னு எல்லாரும் பயங்கரமாக கத்திகிட்ருக்காங்க. இவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு முட்டியெல்லாம் போட்டு ரிங்கெல்லாம் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கான், என்னை திரும்பவும் நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு. ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா கத்துறாங்க, ஓகே சொல்லுங்கள் அப்படின்னு. ஹீரோயினுக்கு பயங்கர வெக்கமாக இருக்குது. ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறா. திரும்பவும் பார்த்தீங்கன்னா அவங்க கத்துறானுங்க, 2 பேரும் கிஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணுறான். இதெல்லாம் பார்க்கும்போது ஒயிட்டிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவள் பயங்கரமாக கத்திகிட்டு இருக்கா. ஆனால் ஜெங்கு பார்த்தீங்கன்னா ஒயிட்டி ஒரு மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணி பார்க்குற மாதிரி தெரியுது. இவனுக்கு என்ன தான் ஆச்சுன்றதே தெரியல. இதுக்கப்புறமா இவன் தனியாக வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். பின்னாடியே ஒயிட்டி வந்துட்டுருக்கா. என்னாச்சு, எதுக்கு தனியாக வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்க, இந்த எலெக்ஷனில் ஹீரோ ஏன் தோற்று போனான்னு தெரியுமா, என்னால் தான், என்ன பேசிகிட்டு இருக்க, அவன் ஒரே ஒரு ஓட்டில் தான் தோற்று போயிட்டான், அந்த ஓட்டை நான் தான் அந்த டேரக்டருக்கு போட்டேன், எதுக்கு தெரியுமா, ஒன்றால். இவளுக்கு ஒன்றும் புரியல, நீ என்ன பேசிகிட்ருக்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே, நான் உன்னை பார்க்கும்போது, உன் வீட்டை பார்க்கும்போது, உங்கள் அப்பாவை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி ப்ரெஷராக இருக்குது, என்ன பேசிகிட்ருக்க, எதுக்கு, ஏன்னா உன்னோட பேக்ரவுண்டு, நீ வளர்ந்த விதம்லாம் வேறு, நான் வந்துட்டு வேறு, நான் உனக்கு டிசர்வான பர்சனே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன்டா லூசுத்தனமாக ஏதேதோ பேசிகிட்ருக்க, ஆமாம் நான் வந்து உனக்கு டிசர்வான பர்சன் கிடையாது, ஸோ நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிறலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவளுக்கு பார்த்திங்கன்னா அழுகையாக வந்துட்டுருக்கு. ஓ, இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்து தான் நீ பிரேக்கப் பண்ணுவியா, இதெல்லாம் சில்லித்தனமாக இல்லை, இதெல்லாம் ஒரு காரணமா, எனக்கு இதுதான் பெரிய காரணமாக தெரியுது, நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கிறலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஒயிட்டிக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த சைடை ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா வீட்டில் விடுறதுக்காக வந்திருக்கான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. நீ எல்லாருக்கு முன்னாடியுமே எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஹக்கெல்லாம் பண்ணி பயங்கரமாக கிஸ் பண்ண போகிறாங்க. அந்த டைம் கரெக்டாக ஹீரோயினோட அப்பா வெளியே வந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, நான் இங்கேருந்து போகிறேன்னு அவன் வந்து கிளம்பிடுறான்.
ஹீரோயின் வந்து கேட்டுட்ருக்கா, "அப்பா இந்த நைட்டில் நீ எங்கே போகிற?" "நான் வாக்கிங் போகிறேம்மா, எனக்கு தூக்கம் வரல" அப்படின்னு. "சரி வா, நானும் உனக்கு கம்பெனி கொடுக்குறேன்" அப்படின்னு 2 பேரும் அப்படியே போயிட்டுருக்காங்க. ஹீரோவும் பாயெல்லாம் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். மறுநாள் காலையில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது, ஹீரோயினோட அப்பா பார்த்தீங்கன்னா ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணி அப்படியே உட்காந்துட்ருக்காரு. ஹீரோ பார்க்குறான், "அப்பா நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க?" அப்படின்னு. அதுவா, ஹீரோயின் என்னை கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு தான்ப்பா நான் இந்த குளத்துல வந்திருக்கேன் அப்படின்ட்டு செக்கப்லாம் எடுத்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா வயித்துல பயங்கரமாக பெயினெல்லாம் இருக்குது. அந்த டாக்டர் வந்து கேட்குறாரு, "எத்தனை நாள் உங்களுக்கு பெயினெல்லாம் இருக்குது?" "எனக்கு 1 மாசமா இருக்குது." 1 மாசமா வீட்டிலேருந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சீக்கிரம் வரணும்ல அப்படின்னு ஃபுல் செக்கப்புக்கெலாம் எழுதி கொடுத்துட்ருக்காங்க. அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாமே ஹீரோட கையில் தான் இருக்குது. அவனோட ட்ராயரில் பத்திரமா வச்சுட்ருக்கான். அப்போ ஹீரோயினு மற்ற எல்லாருமே வந்துட்டுருக்காங்கல்ல, ஹீரோ போயிட்டு சொல்லிட்டு இருக்கான், "இன்னைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் டின்னருக்கு" அப்படின்னு. "அப்படியா? ஆனால் முந்தா நேற்று தானே வந்தேன். நான் உங்கள் அம்மா அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன் நான் வரக்கூடாதா?" "அப்படிலாம் ஒன்றும் இல்லை, வா வா" அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ 4 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அவர்னால ஒழுங்காக சாப்பிடவே முடியல போல். ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, "அப்பா நல்லா சாப்பிடுங்க, ஏன் வர வர ஒழுங்காக சாப்பிட மாட்டீங்க? கொஞ்ச நாளாகவே உங்கள் அப்பா சாப்பிட மாட்றாரு" அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா, "சரி வாங்க நம்ம கொஞ்ச நேரம் வெளியே போய் உட்காந்து பேசலான்ட்டு" 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு. அது நல்லபடியாக வரல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா லங்ஸில் கேன்சர் இருக்கும் போல், அதுவும் ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸோ இவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. "என் பொண்ணை ரொம்ப நல்லா பார்த்துக்கோப்பா, இதுக்கப்புறம் நீ தான் இந்த வீட்டையே நல்லபடியாக பார்த்துக்கணும்" அப்படி இப்படின்னு. ஹீரோக்கு ரொம்பவே எமோஷ்னலாக இருக்குது. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பாவை ரொம்பவே பிடிக்கும். அப்புறம் "கல்யாணம்லாம் பண்ணிக்கோங்க நான் உயிரோடு இருக்கும்போதே" அப்படின்னு. இவனுக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே பேசி முடிச்சுட்டு 2 பேர் வந்துட்டுருக்காங்க. ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்போ அந்த அப்பா வந்துட்டு அவங்க ஒய்ஃபை கூப்பிட்றாங்க, "வா நம்ம வெளியே போய் ஸ்டார்ஸ் எல்லாம் பார்க்கலாம்" அப்படின்னு. "இந்த குளிர்லையா? நான் வரல." "அட வாமா" அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. 2 பேரும் ரொம்பவே ஹாப்பியாக அப்படியே பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்களா. அப்போ இவர் பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லிடுறாரு, "எனக்கு இந்த மாதிரி கேன்சர் இருக்குது. ஸோ அதுவும் லாஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்குது. உனக்கு எவ்வளோ அழுகணுமோ இங்கேயே அழுதுக்கோ. நம்ம பிள்ளைங்களுக்கு இது தெரியக்கூடாது" அப்படின்னு. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக்கில் இருந்துகிட்ருக்கு. "என்னையா சொல்கிற?" அப்படின்னு. ஸோ பயங்கரமாக அழுகுறாங்க. அப்படியே இந்த சீன் பார்த்தீங்கன்னா கட் ஆகுது. மறுநாள் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. வைட்டி பார்த்தீங்கன்னா ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்ருக்கா. இவளுக்கு ஆப்போசிட்டில் ஜெங்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டை வாங்கிட்டு வந்து உட்காந்துட்ருக்கான். இவளும் சொல்கிறா, "நான் தான் ஃபஸ்ட்டு இங்கே வந்தேன், நீ எங்கேயாவது போய் சாப்பிடு" அப்படின்னு. "நம்ம 2 பேரும் பிரேக்கப் தான் பண்ணியிருக்கோம், மற்றபடி நம்ம 2 பேரும் கொலிக்ஸ் தானே, ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுல என்ன இருக்குது" அப்படின்னு. இவ கடுப்பாயிட்ருக்கா. ஸோ அங்கேருந்து போக போகிறாளா, "சரி சரி நீ இங்கேயே உட்காரு, நான் போகிறேன்" அப்படின்ட்டு. ஜெங்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகி அங்கேருந்து போயிட்டுருக்கான். அப்படியே ஓபி பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இவ பார்த்தீங்கன்னா அந்த இடம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுருக்கா. "வேறு ஏதாவது பண்ணணுமா?" அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, "இல்லை இல்லை ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்ற மாதிரி சொல்கிறான். "தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாதீங்க, இது என்னோட வேலை தானே" அப்படின்ட்டு ஒரு பேஷண்ட்டாக உள்ளே வர சொல்லிட்டு இருக்கா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெக்னென்ட் லேடி ஒருத்தவங்க அட்மிட் ஆகியிருந்திருப்பாங்களா, அவங்க தான் வராங்க. இவன் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்ருக்கான். டியூமர் வந்துட்டு ரொம்பவே வளர்ந்துருச்சு, சீக்கிரம் நம்ம ஆப்ரேஷன்லாம் பண்ணி ஆகணும் அப்படின்னு. "நான் எல்லாத்துக்குமே ரெடியாக தான் இருக்கேன்" அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ அப்போது பார்த்தீங்கன்னா, "என்னோட குழந்த பிறந்துச்சு அப்படின்னா நீங்கள் தான் காடஸ்ட் மதராக இருக்கணும்" அப்படின்னு. வைட்டி பார்த்தீங்கன்னா சிரிக்கிறா. "சரி ஓகே, நோ ப்ராப்ளம், நான் கண்டிப்பாக காடஸ்ட் மதராக இருக்கேன்" அப்படின்னு. அவங்க அங்கேருந்து போனதுக்கப்புறமா ஜெங்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கான், "அவங்க உன்னோட ரிலேஷன் கூட கிடையாது, எதுக்கு இதெல்லாம் ஒத்துக்கிற" அப்படின்னு. "அது என்னோட இஷ்டம், நீங்கள் எதுக்கு இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க" அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறா. அவனுக்கும் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஹீரோயினு டேங்கு இவங்க 2 பேரையும் உட்கார வச்சு பயங்கரமாக அழுதுட்ருக்கு. "அவன் என்னை வந்து பிரேக்கப் பண்ணிட்டான், அந்த நாய் என்ன ரீசன் சொன்னுச்சு தெரியுமா, அதை தான் என்னால் ஏற்றுக்கவே முடியலை" அப்படின்னு. ஹீரோயினுக்கும் டேனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவன் வந்து சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்ருக்கா, எல்லோரும் பார்க்குறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து கஷ்டமாக இல்லை, சிரிப்பு தான் வருது, ஏன்னா அவள் அந்தளவுக்கு அழுதுட்ருக்கா. இந்த சீன் பார்த்தீங்கன்னா இப்படியே கட் ஆகுது. அப்படியே மறுநாள் காலையில் ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சைனாவில் நிறைய பிளேசஸில் வந்துட்டு கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம ரொம்பவே சேஃபாக இருக்கணும் அண்ட் பேஷண்ட்டுமே ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கிறணும் அப்படின்னு. இந்த கொரோனா வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆன காலகட்டத்தில் தான் இந்த ட்ராமா எடுத்திருப்பாங்க போல். ஹீரோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது. ஹீரோயினோட அப்பா தான் சென்ட் பண்ணியிருக்காங்க, "உங்களோட ட்ரீட்மெண்ட் பிளான் எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வரல. என்னோட கடைசி காலத்தை என் ஃபேமிலி கூட ரொம்பவே ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்க" அப்படின்னு. ஹீரோக்கெலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. முன்னாடி தான் ஹீரோயின் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அவளை நினைக்கும் போது அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வருது. அதாவது இவங்களோட சிட்டியில் பார்த்தீங்கன்னா லாக்டவுன்லாம் போட்டாங்களாம்.
சைடு ஹீரோயினோட அப்பாவை காட்டுறாங்க. அவருக்கு வயிறு ரொம்பவே பயங்கரமாக வலிக்குது போல். அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா டேப்லெட்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. போட்டுக்கோங்க, நம்ம வேணால் ஹாஸ்பிட்டல் போகலாமா? இல்லை இல்லை வேண்டாம்மா, அது சரியாயிரும். அது மட்டும் இல்லாமல் வைரஸ்லாம் ஸ்ப்ரிட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம வெளியே போகிறது சேஃப் கிடையாது. சரி உங்கள் பொண்ணுக்கிட்டனாச்சும் சொல்லுங்கள். அவள் வந்து இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போயிடுவா. இந்த பேண்டமிக்கெல்லாம் முடிஞ்சு தான் அவள் ரிட்டன் வருவா அப்படின்னு. இல்லை இல்லை அவள் ரொம்பவே ஹர்ட் ஆவா, அவகிட்ட சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கா. இவருக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, பொண்ணுக்கிட்ட காமிச்சிக்க கூடாது அப்படின்னு அவரோட லக்கேஜ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இவளுக்கு கொடுத்து விட சில திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பார் போல், ஃப்ரூட்ஸு நட்ஸு இதெல்லாமே. ஸோ அதை எல்லாத்தையுமே எடுத்து கையில் கொடுக்குறாங்க. நீ ரொம்பவே சேஃபாக இருக்கணும். இவங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் பொண்ணுக்கிட்ட கூட சொல்ல முடியலையே அப்படின்னு. ஸோ அவள் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே கிளம்பி போகிறாங்களா. இதை 2 பேரும் பார்த்தீங்கன்னா மாடியிலேருந்து பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பார். அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தை, நம்ம பொண்ணு பையனெல்லாம் யார் பார்த்துப்பா? அதை நினைக்கும் போது ஒரு மாதிரியாக தான் இருக்குது. பயங்கரமாக அழுக வேற செய்கிறாரு. இந்த சைடு ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வேலைலாம் போயிட்டுருக்கு. ஃபுல் சானிடைசர் அடித்து ஃபுல் க்ளீனாக வச்சுருக்காங்க. டாக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது. ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வந்து அட்மிட் ஆகியிருந்திருப்பாங்கல்ல, அவங்களோட குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் ரொம்பவே கம்மியாகிட்டே வந்துட்டுருக்காமா. உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணி அந்த குழந்தைய வெளியே எடுக்கணும், இல்லைன்னா 2 பேருமே இறந்து போயிடுவாங்க அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனுக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த ஆப்ரேஷன் அப்போது குழந்தையும் அட் அ டைமில் எடுப்பாங்க. இவங்க தலையில் இருக்கிற டியூமருமே நம்ம ஹீரோ வந்து ரிமூவ் பண்ணுவான். ஸோ இது ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு ஆப்ரேஷன் தான். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் 2 பேருமே இறந்து போயிடும். ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த கைனகாலஜிஸ்ட் வந்து அந்த குழந்தைய கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ குழந்தைய வெளியே எடுக்கும்போது ரொம்ப பிளட்டுமே லாஸ் ஆகும்ல, அதனால் இந்த பொண்ணோட பிளட் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாகிட்டுருக்கு. ஹார்ட் பீட்டுமே ரொம்ப கம்மியாகுது. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க, கண்டிப்பாக அந்த டியூமரை நான் கட் பண்ணி எடுத்துருவேன் அப்படின்னு. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டியூமரை வெளியே கட் பண்ணி எடுக்கிறான். அந்த குழந்தையுமே அழகாக வெளியே எடுக்கிறாங்க. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்ஹெல்தியாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, 2 மாதத்துக்கு இன்க்யூபேட்டரில் வச்சோம்னா சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனலாக அந்த குழந்தை அம்மா 2 பேர்த்தையுமே பார்த்தீங்கன்னா காப்பாற்றிட்டாங்க. ஆப்ரேஷன் எல்லாமே முடிச்சுட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கா. அங்கே பயங்கரமாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இவளுக்கு ஒன்றுமே புரியல. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மானிட்டர்லேயுமே ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டேனே வந்துட்டுருக்கு. ஸோ இவளுக்கா பயங்கர இதாக, இது யாரா அது இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு. அங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா கத்திகிட்டே வந்துட்டுருக்கேன் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்ருக்கா, இன்றைக்கி என்னோடய பர்த்டே அப்படின்றத நான் மறந்துட்டேன்னு. 2 பேரும் ரொம்பவே ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா டேன் வந்து ஹீரோன்ட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்த கொரோனா வைரஸ் அஃபெக்ட் ஆகி வந்திருப்பாங்கல்ல, அந்த பேஷண்ட் இருக்கக்கூடிய வார்டுக்கு இவ வந்துட்டு வேலை செய்ய போகிறாளாம்மா. ஸோ பார்த்து கவனமாக இரு அப்படின்ட்டு. ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஸோ அப்படியே அந்த கொரோனா அட்டாக்கான பேஷண்ட் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாண்டோட அம்மா கிட்டேருந்து ஃபோன் கால் வருது, ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு. இவனுக்கும் ஒன்றும் புரியல. ஸோ ஃபுல்லாக கவரெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்துட்டுருக்கேன். ஆம்புலன்ஸ்லேருந்து அந்த வாண்டை கீழே இறக்கிட்டுருக்காங்க. அவனுக்கு ஃபேஸில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அடியெல்லாம் பட்டு அவனை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இவனுக்கு வந்து டியூமர் இருந்திருக்கும். ஹீரோ தானே ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருந்திருப்பான். திரும்பவும் அந்த டியூமர் பார்த்திங்கன்னா வளர்ந்துருக்காம்மா. ஸோ அதுதான் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோக்கெலாம் என்ன பண்ணுறதுனே தெரில. இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாண்டோட அம்மா வந்துட்டுருக்காங்க. நான் எல்லா ஃபார்மாலிட்டிஸுமே முடிச்சிட்டேன் அப்படின்னு. வெளியே வா, அவங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு ஹீரோ கேட்டுட்ருக்கான், எப்படி இவன் கீழே விழுந்தான் அப்படின்னு. நான் குக் பண்ணிகிட்டு இருந்தேனா, அதனால் அவன் என்ன பண்ணுறான் நான் பார்க்கலாம், அவன் மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டான் அப்படின்னு. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா வருதே கோவம். உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், என் பையனை ஒழுங்காக பார்த்துக்க அப்படின்னு. இப்படி தான் கேர்லெஸ்ஸாக இருப்பியா? அந்த அம்மா பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன தெரியும், நான் வந்துட்டு அவன் நார்மலாக இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன், என்னை மன்னிச்சிடுங்க, எப்படியாவது அவனை காப்பாற்றுங்க அப்படின்னு. நானும் அவனை காப்பாற்றணும் தான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் இப்போ அந்த டியூமர் வந்துட்டு ரொம்பவே பெருசாக எனக்கே தெரியல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்துட்டுருக்கான். அந்த வாண்டோட அம்மா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கெஞ்சிட்ருக்காங்க, ப்ளீஸ் அவனை வந்து எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு கீழே விழுந்தெல்லாம் கெஞ்சிகிட்ருக்கு.
இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். அதாவது இந்த வாண்டை பார்த்தீங்கன்னா இதே வராண்டால தான் இந்த அம்மா போட்டுட்டு போயிருக்கும் போல். ஸோ அந்த வாண்டை அழுகிற சத்தம் கேட்டு எல்லா நர்ஸுமே வந்து தூக்கி வச்சுருப்பாங்க. அந்த சைட்லேருந்து ஹீரோ வந்திருப்பான். என்னாச்சு, யார் இந்த குழந்தை, தெரியல, இங்கே தான் கடந்துச்சு அப்படின்னு. ஸோ அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த குழந்தைய வாங்கிட்டு அங்கேருந்து போயிருந்திருப்பான். அந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருது. அப்படியே கீழே உட்காந்து பொறுமையாக சொல்லிகிட்டு இருக்கான். நான் சொல்கிறத கேளுங்க, அவன் வந்து என்னோட பையன் மாதிரி நான் இவ்வளோ வருஷம் வளர்த்துருக்கேன். என்னால் அவனுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாது. என்னோட எமோஷன்ஸ் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு. அவன் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு நிலைமையில் இருக்கான். நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசலாமா அப்படின்னு. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுதுட்டுருக்கு. ஹீரோக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே அந்த தம்பியை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா டேனுக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். அவள் உள்ளே இருக்கா, இவன் வந்துட்டு வெளியே நின்றுட்டுருக்கு. ஏன்டா டெய்லி வந்து இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்ருக்க, ஏன் நான் உனக்கு கொடுக்கக்கூடாதா? இந்த லைஃப் டைம் முடிகிற வரைக்கும் நான் உனக்காக குக் பண்ணி கொடுக்கணும், அதை நீ சாப்பிட்ணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அவனோட லைஃப்பில் நான் வரலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். கிட்டத்தட்ட ப்ரப்போஸ் பண்ணுறான். டேனுக்கா என்ன சொல்கிறதுனே தெரில. ஸோ இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் உள்ளே வந்துட்டுருக்கு. அதில் ஹீரோயினோட அப்பா தான் இருக்காங்க. ஸோ அவருக்கு ரொம்பவே சிவியராகி மயக்கம் போட்டு விழுந்துட்டார் போல். ஹீரோனுக்குலாம் என்ன பண்ணுறதுனே தெரில. ஹீரோயினையும் அவங்க தம்பியும் உட்கார வச்சு ஹீரோ தான் சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி உங்கள் அப்பாவுக்கு கேன்சர் இருக்குது, அதுவும் லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்குது. அவரை நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு எப்போவோ வர சொன்னேன், அவர் தான் நான் வரல, என் குடும்பத்தோட டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஹீரோயின் வந்து கேட்குறா, இதை முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, ஏன் இவ்வளோ லேட்டாக சொல்கிற? ஏன்னா அவர் தான் சொன்னார், உங்கள் 2 பேர்த்துக்கிட்ட சொன்னால் ரொம்பவே ஹர்ட் ஆவீங்கன்னு, அதனால தான் நான் சொல்ல அப்படின்னு. 2 பேருமே பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அந்த நேரத்துலையும் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க தம்பிக்கு ஆறுதல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணுன்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். நான் பார்த்தீங்கன்னா செகண்ட் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அசோகி 2.0ன்னு சொல்லிட்டு. அந்த சேனலுமே நல்ல நல்ல ட்ராமாஸ் எல்லாம் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் இந்த சேனலுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி அந்த சேனலுக்கும் சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்றதுல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. இந்த சேனலோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் நம்ம சேனலை விரும்பி பார்க்குறாங்க, எத்தனை பேர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம ஃபேமிலியில் ஒரு ஆளாக இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் பார்க்க போகிறேன். கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. நீங்கள் இல்லை அப்படின்னா சத்தியமாக நான் கிடையவே கிடையாது. உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம்.